எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் செல்வராகவன் சார்துன்னு சோஷியல் மீடியாஸில் நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக செல்வராகவன் சார் அவரோட ட்விட்டர் பேஜில் ராயன் படத்தோட ஸ்கிரிப்டில் செல்வராகவன் சார் எதுவும் பண்ணலனோ அது முழுக்க முழுக்க தனுஷனோட ஸ்கிரிப்டுனோ சொல்லியிருக்காரு. ராயன் படம் நம்ம தனுஷனோட உழைப்புன்றதை செல்வராகவன் சாரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராயன் படம் சம்மரில் ரிலீஸ் ஆகுன்றத அந்த போஸ்டர்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் செல்வராகவன் சார் ராயன் படத்தில் நடிச்சிருக்கிறத அவரே கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நேற்று அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருந்தது. இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ராயன் படத்தோட கதை இதுதான்ற மாதிரி தனுஷனோட கேரக்டர் பேர் காத்தவராயன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த காத்தவராயன்ற கேரக்டர் பாஸ்டில் ஒரு கேங்ஸ்டராகவும் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நைட்டில் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாருனோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அவர் கேங்ஸ்டர்ன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுனோ அவர் கேங்ஸ்டராக எப்படி ஆனாருன்றதும் கதையாக இருக்குன்ற மாதிரியான ஒரு தகவல் வந்துருக்கு. இப்போ தனுஷனோட அடுத்த படமான D51 படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்துட்டுருக்கு. அடுத்த ஷெட்யூல் தான் கடைசி ஷெட்யூலாக இருக்கணும். அந்த ஷெட்யூல் மும்பையில் நடக்குன்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம தனுஷனை வாத்தி படத்தோட ஆடியோ லான்ச்சில் பண்ண ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் யூடியூப்பில் 100 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் கிடச்சிருக்கு. கோலிவுட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு 100 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் போயிருக்கு.